ஆதியாகமம் 27, 27, 28 அந்த வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை முகர்ந்து, நல்ல சத்தியத்தை கவனிங்க, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. இப்ப இது வரைக்கும் இருக்கு அப்படிதான் சொல்லியிருக்காரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. அடுத்த வசனம் நல்லா கவனிங்க. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு நீ எப்படி இருப்பா? எஜமானனா இருப்பா. உன் தாயின் பிள்ளைகள் உன்னை என்ன செய்வாங்க? வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள், நல்ல கவனிங்க, இதுல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்காங்க. உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை என்ன செய்யறாரு? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல கவனிங்க, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இது நான் எடுத்த வார்த்தை இல்லை, இது கர்த்தர் நம்முடைய சபைக்காக நம் போதகர் மூலம் கொடுத்த நம்முடைய வாக்குத்தத்தமா இருக்கிறது. அப்ப இங்க அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்றத நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், பூமியின் கொழுமை. அல்லேலூயா. அவர் அப்படித்தானே செய்யறாரு. பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் உனக்கு மிகுந்த தானியம். அப்போ ஒரு மனுஷனுக்கு மிகுந்த தானியம் இருக்கும்போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அப்போதான் வயல்வெளி வாசனை வீசும். அநேகர் வருவாங்க. எல்லாம் இங்க கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருக்கு, நம்ம நல்லா கேள்விப்பட்டிருக்கோம் 3 வாரமா. அப்போ மிகுந்த தானியம் உனக்கு வர வேண்டும் என்றால், அல்லேலூயா, அங்கதான் மிகுந்த தானியத்தை கர்த்தர் உனக்கு தர வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீ வயல்வெளிக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டால் உனக்கு தானியம் வராது. தானியத்தை கொடுக்கிற இடம் எது? சொல்லுங்க எல்லாரும், எது? அப்ப நீ எங்க வர வேண்டும்? அல்லேலூயா. மழை பெய்யுது, வயல்வெளினா வேத வசனம் சொல்லுது, தேவன் தமது அருமையான தோட்டத்துக்கு வயல்வெளிக்கு வந்து அருமையான கனியை புசிப்பாராக. அப்போ வயல்வெளி என்றால் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபை. அல்லேலூயா. ஆமாவா? தேவனுடைய சபை வயல்வெளி. ஆனா நீ வயல்வெளிக்கு வந்தால் மாத்திரமே உன்னால என்ன செய்ய முடியும்னா மிகுந்த தானியத்தை நீ அனுபவிக்க முடியும், மிகுந்த தானியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இங்க சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உன் தலையின் மேல் வரும். அல்லேலூயா. தானியம் கிடைக்கிற இடம் எங்க? எங்க? வயல்வெளி. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டா குளிருது, விவசாயி போகல வயலுக்கு, உள்ள இருந்துகிட்டா வருமா? வராது. அல்லேலூயா. வயல்லையா? அப்ப வயல்ல பழகினது. இங்க 2 பிரிவா பிரிக்குது. ஆண்டவர் சொல்றார், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. 2 கூட்டத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கிற கூட்டம், ஒரு கூட்டம் சபிக்கிற கூட்டம். அல்லேலூயா. 2 கூட்டமா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவர் சொல்லும்போது அவர் அதை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஆசீர்வாதத்தின் கூட்டத்தில் இருக்கிறோமா? சாபத்தின் கூட்டத்தில் இருக்கிறோமா? 2 பிள்ளைகள் அங்க இருக்கிறார்கள். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க. இருக்கிறாங்கல்ல, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா யார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வா? பெத்த பிள்ளையா இருந்தாலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் சொல்றார், மகனே உனக்கு மிகுந்த தானியத்தை தான் கர்த்தர் தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். தானியம் இருக்க வேண்டிய இடம் வயல்வெளி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாதானா?
அப்படின்னா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்மளை சபைக்கு வர சொல்லுகிறார்? சபை அவருடைய சொந்த ரத்தத்தினால், சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்டார். எதை கொடுத்து வாங்கினார் சபையை விலைக்கு? என்னத்தை கொடுத்தாரு? ரத்தம், பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தத்தை விட வேற விலையேற பெற்ற இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்லிருக்க வேண்டாமா சத்தமா? உண்மைதானே? அவருடைய ரத்தத்துக்கு ஈடா இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கா? அந்த ரத்தத்தையே தேவன் சபைக்காக, உனக்காக, எனக்காக கொடுத்தார் என்றால், நீ சபைக்கு வராமல் உனக்கு திராட்சரசம், உனக்கு தானியம், உனக்கு ஆசீர்வாதம் வராது. உண்மைதானா? அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. உனக்கு விடுதலையே அந்த சத்திய சபையில தான் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சில ஆட்கள் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆனா அந்த சபையோட வாசனையே சிலருக்கு இருக்காது. நான் எனக்கு அநேகரை கேட்பேன். எங்க பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, வேலைக்கு போகும்போது சொல்லுவாங்க, அம்மா இவங்க பேரு அந்தோணி தான், இவங்க பேரு இவங்க தான், இவங்க பேரு கிறிஸ்தவங்க தான், ஆனா சபை பக்கமே போனது கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த வயல்வெளியுடைய காரியங்கள் ஒண்ணுமே தெரியாது. விதைக்க தெரியாது, அறுக்க தெரியாது, ஒண்ணும். ஆனா அந்த வயல்வெளிகளே பழகுனவங்களுக்கு வயல்வெளியில அறுக்க தெரியுமா, விதைக்க தெரியுமா, தெரியுமா தெரியாதா? அந்த வயல்வெளியில இருக்கிற களை எடுக்க தெரியும், எல்லாம் தெரியும். எங்க பிள்ளைங்க கேட்பாங்க சின்ன வயசுல, அம்மா நெல் எந்த மரத்துலமா விளையும்? நான் ஒரு நாள் ஏன்னா எங்க ஊருக்கு வந்தது இல்லை, நெல் எந்த மரத்துலமா விளையும்னு கேட்பாங்க. வாங்க கூட்டி கொண்டு காட்டுறேன்னு சொல்லி ஊர்ல வயல்வெளிக்கு கூட்டிட்டு போனேன். அங்க வயல்வெளிக்குள்ள செருப்பெல்லாம் போட்டுட்டு நடக்க மாட்டாங்க, இவங்க செருப்பு இல்லாம நடக்க மாட்டாங்க. அல்லேலூயா. போய் அந்த வயல்வெளிக்குள்ள கூட்டிட்டு போனா தத்தி 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 4-5 இடத்துல விழுந்துடுறாங்க. அந்த வரப்புல அவங்களால என்ன செய்ய முடியல, நடக்க. இங்கே பிறந்து இங்கே வளர்ந்ததுனால செருப்பு போட்டு அந்த வயல்வெளிக்குள்ள என்ன செய்ய முடியல, நடக்க முடியாது. இப்படிதான் இன்னைக்கு அநேகர் வயல்வெளி இருக்கு, உன்னால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே. நல்ல சபை இருக்கு, நல்ல சத்தியம் இருக்கு, நல்ல போதகர் இருக்கார், உன்னால ஆசீர்வாதத்தை வாங்க முடியலையே. நீ வயல்வெளிக்கு வந்து பழக்கம் இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளையே, அவர் சொல்றார், நீ இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வயல்வெளிக்கு வர வேண்டும் மகனே. ஏன் இந்த வயல்வெளிக்கு வர வேண்டும்? அல்லேலூயா. அல்லேலூயா. வயல்வெளி என்பது சபையை காட்டும். நான் சொல்லிட்டேன். ஏன் சபைக்கு வர வேண்டும்? சபையில தான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. உன்னுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் எல்லா சாபத்தையும் தொலைக்கிற இடம் சபை மட்டும்தான். சபை தான் உன் சாபத்தை மாற்றி உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற. வசனம் வாசிங்க, நெகேமியா 13:2 வாசிங்க. வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. இல்லையா? அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின. எங்கள் தேவனுடைய சபைக்குட்படலாகாது. போதுமா? அப்போ நம்முடைய சாபத்தை, எங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவனுடைய சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய சபை. அல்லேலூயா. இப்ப ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். இதை இவர் அறிந்தவர். தேவனுடைய சபையே இல்லாமல் உனக்கு ஆசீர்வாதம் வராது என்பதை அறிந்த ஈசாக், அல்லேலூயா, அவர் பார்க்கிறாரு அவருடைய வாழ்க்கையில. இவர் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறது யார்தான்? சத்தமா தான் சொல்லுங்களேன். யார்தான்? ஈசாக்கு தான். அப்போ ஈசாக் தன்னுடைய அனுபவத்துல இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய அனுபவம் அதுல சேருது. ஈசாக யாக்கோபை விட எப்படி பார்த்தாலும் பிள்ளைகளை விட பெற்றவர் ஒரு 20 வயசாவது பெரிய அனுபவம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆமா தானே? அல்லேலூயா. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு தெரியுமா, உனக்கு என்ன தெரியும் போமா, இவர் என்னவோ முன்னாடியே பிறந்த மாதிரி. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்கள் அப்படி இருக்காங்க. ஆனா இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய அனுபவத்தை வைத்தோ தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றோ, தன்னுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் சேர்ந்து மகனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு 2 ஆசீர்வாதம் வேணும். ஒண்ணு தேவனுடைய, அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் வானத்தின் பனியையும் கொடுப்பார், பூமியின் கொழுமையையும்.
இந்த வானத்தின் பணி என்று சொல்றது தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் சபையில. அல்லேலூயா. பூமியின் கொழுமை என்றது உன் தாய் தகப்பன் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு பிள்ளை செழிப்பாய் ஆசீர்வாதமாய் வர வேண்டுமானால் 2 ஆசீர்வாதமா உனக்குள்ள, ஒண்ணு தேவனுடைய ஆசீர்வாதமும் வேணும், 2 தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதமும். அல்லேலூயா. அதை அறிந்தவள் ரெபெக்காள். ஆகவே இவள் என்ன செய்த, என் குமாரனே உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயம் தேவையப்பா என்பதை அறிந்து, ஏன்னா இந்த ரெபெக்காள் ஒரு வெளிப்பாடு உள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, குடும்பத்தை கட்டுகிற ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. சில வேதனைகள் வரத்தான் செய்கிறது, சில சூழ்நிலைகள் வரத்தான் செய்கிறது. இந்த ரெபெக்காள் சில கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் செய்கிறாள். ஆனாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு வர வேண்டும் என்பதிலே அவள் உறுதியாய் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பெற்றோர் சுயத்துக்காக அவன் என்னனையும் போட்டோம், நான் நல்லா இருந்தா போதும் சொல்லுகிற எத்தனை பெற்றோர் உலகத்துல இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆனா இந்த ரெபெக்கா தன்னைத்தானே அவள் வருத்தி அந்த ஆசீர்வாதம் பிள்ளைக்கு தான் பெற்ற, பிள்ளைக்கு போக வேண்டும், தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதை அவள் அறிந்ததினால் அவள் சொல்லுகிறார், மகனே தேவ ஆசீர்வாதம் உனக்கு தருவாருப்பா, நீ முதலாவது உன்னுடைய தாய் தகப்பன்கிட்ட போய் நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள். அல்லேலூயா. 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 முதலாவது உன்னுடைய தாய் தகப்பன்கிட்ட போய் நீ ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுப்பான்னு சொல்லி தன்னுடைய தகப்பன்கிட்ட அந்த பிள்ளைய அனுப்பும்போது வெறுமையா என்ன செய்யல, தகப்பன்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கும்போது வெறுமையா அனுப்புனாளா? வெறுமையா அனுப்புனாளா? இல்ல, நீ கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை என்ன செய். அவர் திருப்தி அடைந்த பின்புதான் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும், வரும். பசியோடு வேதனையோடு பட்டினியோடு உன்னை ஆசீர்வதித்து அது ஆசீர்வாதமா இருக்காதுப்பா அப்படின்னு தெரிஞ்சு அவ என்ன செய்யறா, அவ சில கஷ்டத்தை அவ அனுபவிக்கிற. நீங்க கேட்கலாம், ரெபெக்கா கோடீஸ்வரனை வீட்டு மருமகா, ஆபிரகாம் சீமான் அவனுடைய ஒரே மருமகாதான், அவளுக்கு என்ன கஷ்டம்? தான் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும் என்பதை அறிந்து அவ சொல்ல கொடுத்து அவ அனுப்புகிறா. தான் கைக்குள்ளே வளர்ந்த பிள்ளை அவன் பசியோட பட்னியோட அவன் வனாந்தரத்துல மிருகத்துக்கு பலியாவானா, அவனை இவ்வளவு தூரம் அனுப்புறமே என்று அவ திருப்தியா சந்தோஷமா இருந்திருப்பாளா, வேதனையா இருந்திருப்பாளா? சத்தம் வர மாட்டேங்குது. என்ன இருக்கும் அவளுக்கு? வேதனை இருக்குமா இருக்காதா? தன் பிள்ளைக்காக அதை தாங்கி கொண்டார். எத்தனை பேரண்ட்ஸ், எத்தனை பெற்றோர் தன் பிள்ளை படிக்க வேண்டும் என்பது தன் தாலி செயினை வித்து தன்னுடைய எல்லா காரியத்தையும் செலவெடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். தியாகம் செய்யற பெற்றோரும் உண்டு, பிள்ளைகளை அவமாக்குகிற பெற்றோரும் உண்டு. ஆகவே புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறா இல்லாதவா இடிக்கிற. நான் ரெபெக்காக்கு வரல, நான் ஆசீர்வாதத்துக்கு வரேன். அல்லேலூயா. அப்போ சில பெற்றோருக்கு வேதனை உண்டுதான். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பெற்றோர் கரையம் செலுத்தியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அதை இந்த ரெபெக்கா செலுத்தினா, மகனே நீங்க இருக்காதப்பா, நிச்சயம் உனக்கு ஆபத்து வரும், உன்னை அவன் சபதம் எடுத்துட்டு ஆபத்து வரும், நீ போப்பா. அந்த பிரிவுன்றது அவ்வளவு லேசு கிடையாதுங்க. பிரிவு லேசா? தான் கைக்குள்ளே அவன் கூடாரவாசி குணசாலி, அவன் தாயோட இருந்தவன். ஆனா இன்னைக்கு பிரிச்சு அனுப்புகிறாள் என்றால் அவள் எவ்வளவு கண்ணீர் விட்டு இருப்பாள், எவ்வளவாய் ஜெபிச்சிருப்பாள். இன்னைக்கு அதை நம்ம நினைக்கிறோமா? பிள்ளைகள் நினைக்கிறாங்களா? அல்லேலூயா. நினைச்சவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ இங்க அவர் என்ன செய்யறார், இந்த ஈசாக்கு எப்படி தன்னுடைய அனுபவத்துல இருக்கிறா, இவர் வறட்சியான காலத்துல இருக்கிறார், வேதனையான காலத்துல இருக்கும்போது இவர் தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இந்த ஈசாக்கு பெற்றுக்கொள்கிறார். தகப்பன் அவர் பலி செலுத்துவார். தகப்பன் என்ன செய்வார்? ஆபிரகாம் பலி. ஆகவே இந்த ஈசாக்கும் அவரும் ஒரு பலி செலுத்தக்கூடிய ஒரு மனுஷனாய் தன்னுடைய தகப்பனோடு இருந்து கற்றுக்கொண்ட அந்த கர்த்தரை விடாமல் பிடிக்கிறவராய் இருக்கிறார் ஈசாக்கு. அல்லேலூயா. நீங்க வாசிங்க ஒரு வசனம், அவர் அவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஆதியாகமம் 26:12 வேக வேகமா வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை என்பது வயல். அல்லேலூயா. விதைக்கிற இடம் எதுதான்? வயல் தான். ஆகவே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார்.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல எத்தனை மடங்கு பெற்றானா? 100. நான் 100 மடங்கு பெறப்போறேன்னு சொல்றவங்களா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க கையில. அல்லேலூயா. கர்த்தரை உற்சாகமாய் நீ கனம் பண்ணுவாயானால் நீ தான் ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பஞ்ச வருஷத்துல அவன் எல்லாம் பசியில இருக்க அந்த விளைச்சலில அந்த பஞ்ச காலத்திலே அவன் விதைய விதைக்க எங்க சென்றான்? விதை வீட்டுக்குள்ளேயே விதைக்க முடியும்? எங்க போக முடியும்? அது தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அப்போ பஞ்சம். உண்மைதானா? பஞ்சம். ஆனா பஞ்சத்துல அவன் என்ன செஞ்சான்? தேசத்துல போய் வயல்ல போய் அத வீட்டுக்குள்ள இருந்து விதைக்க முடியாது. இன்னைக்கு அநேகம் சொல்ற ஒரு காலம், பாஸ்டர் காணிக்க போட துட்டு இல்ல, நான் சர்ச்சுக்கே வரல, வீட்டுக்குள்ளே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்ச காலத்துல இவன் விதை விதைக்க போனான், விதை விதைச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த விதையை தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிச்சு 100 மடங்கு ஆசீர்வதிச்சது மட்டும் இல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்க அடுத்த வசனம் வாசிங்க 13. அவன் ஐஸ்வர்யவனாகி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். வர வர அவர் உங்களை விருத்தி அடைய செய்வார். அவன் ஐஸ்வர்யவனாகி. இந்த ஐஸ்வர்யம் இவனுக்கு எங்க இருந்து கிடைச்சது? யாரா சொல்ல முடியுமா? இந்த ஐஸ்வர்யம் இந்த ஈசாக்குக்கு எங்க இருந்து கிடைச்சது? கர்த்தர் ஆசீர்வதிச்சார். வெரி குட். மேரிக்கு எல்லாம் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். வயல்வெளியில இருந்து இவன் பெற்றுக்கொண்டான். வயல்வெளினா என்னது? சபை. இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டிய இடம் சபை. ஏனென்றால் சபையை தான் கர்த்தர் தன்னுடைய சுய ரத்தத்தினால கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபை எவ்வளவு மேன்மையானது என்பதை நீங்க இந்த வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்வீர்கள். சபைனா அநேகருக்கு வேப்பம் காயா இருக்குது. இல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, சபைக்கு ஓடி வர வேண்டும். ஏனென்றால் சபையை எடுத்துக்கொள்ளதான் கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா. தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ணு முழிச்சுதான் இருக்கு, ஆனா சொக்குது, தூக்கம் வருது. அல்லேலூயா. இல்ல, தூக்கத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காத. தூங்குனா தரித்திரன் ஆவாய், அறுப்புல பிச்சை கட்டா கூட ஒண்ணும் கிடைக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. விலையேறப்பட்ட சத்தியம். அப்ப சபை எவ்வளவு முக்கியமானது. இதை அறிந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். மகனே, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி, அவர் வயல்வெளியை தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்தா எல்லாருக்கும் உங்களை பிடிக்குமா? பொறாமையில உங்க மேல பொறாமப்படுவாங்களா? என்ன வரும்? அதுதான் இந்த ஈசாக்குக்கு வந்துச்சு. ஈசாக்குங்க அங்க அதை கர்த்தர் ஆசீர்வாத. பஞ்சகாலையா, நான் வயலுக்கு போனையா, பஞ்சகாலையா, என் குடும்பம் வறுமையில இருந்தையா, தர்த்திரத்துல இருந்தையா, நான் கர்த்தருடைய ஆலயத்துல போய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தமது ஆலயத்துல இருந்து என் சத்தத்தை கேட்டு என்ன ஆசீர்வதித்தார். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறுக்காது. நேத்து வரை இப்படி கிடந்தா, இன்னைக்கு என்ன இவன் இப்படி வந்துட்டான். பொறாமைகள் சொந்த பந்தத்துக்கு தாங்காது. பிரசங்கம் போகும், போகட்டும் எல்லா இடத்துக்கும். அல்லேலூயா. உனக்கு சத்துருவான் வீட்டாருன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. எப்படி இருந்தா இவனுக்கு என்ன? அல்லேலூயா. அதே பொறாமை அங்க வந்தது. 16வது வசனம் வாசிங்க. 15, 16 பாருங்க. பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு, பாருங்க, தகப்பன் வைத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பாருங்க, மண்ணுனால எவ்வளவு பொறாம அவனுக்கு. அபிமேல ஈசாக்கை நல்லா கவனிங்க. அபிமேலேக்கு இந்த வசனத்தை நல்லா படிங்க. ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கிலும் மிகவும். அப்பொழுது ஈசாக் போய் தனியா ஒரு இடத்துல இருக்க. நான் கேட்கிறேன், இந்த ஈசாக்கு எங்க போறாரோ அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. எந்த ஒரு நபர் பலி செலுத்துறாங்களோ கர்த்தருக்கு, அந்த பிள்ளைகள் இருக்கிற இடம் தான் ஆசீர்வதிக்கப்படும்.
அல்லேலூயா. உன் வீட்டுல நீ கர்த்தருக்கு பலி செலுத்துவானா, நீ எந்த இடத்துல இருக்கியோ உன் நிமித்தம் தான் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஈசாக் போன உடனே இவங்களுக்கு பொறாமை தீர்ந்ததா? ஈசாக் போனான் தான், திரும்ப போய் ஒரு இடத்துல போய் அவனா ஒரு துறவு தோண்டி இருந்தான். அன்று இவனுக்கு நல்லா தெரியும் எங்க தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வயல்வெளியை தான் ஆசீர்வதிப்பார். அவன் துறவு திரும்பவும் தோன்றான், திரும்பவும் வயல்வெளியில பாடுபடுகிறான். கர்த்தர் வறுமை தரித்திரத்துல சபையில போய் கூடி ஜெபிக்க கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான். அவன் வருகிறான். 24வது வசனம் 25வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அன்று ராத்திரியிலே தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதப்பா, உன்னை எல்லாரும் வெறுக்கலாம், எல்லாரும் பொறாமப்படலாம், எல்லாம் ஒதுக்கி தள்ளலாம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா? வாசிங்கம்மா. இந்த ஆசீர்வாதம் அங்கிருந்து வருது. ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து பண்ணுவேன் என்றா. ஈசாக்குடைய வேலையை கவனிங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவ்விடத்திலே கூடாரம் போட்டு, நல்லா கவனிங்க, ஈசாக்கின் வேலைக்கார துறவை வெட்டினார்கள். அல்லேலூயா. இந்த சத்துரு துறவை மண்ணுனால என்ன செஞ்சிட்டாங்க? மூடி போட்டாங்க. ஆனா அந்த துறவை அவன் என்ன செய்யறான்? தோன்றான். அன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய தசம பாகம் காணிக்கைய மண்ணுனால மூடிடுவாங்க. நீ துறவை வெட்டினால் ஒழிய, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வயலுக்கு வந்தால் ஒழிய உனக்கு ஆசீர்வாதம் அங்க வராது. கர்த்தர் உன்னை ஏன்னா உன்னுடைய சத்துருக்கள் இருக்கிறார்கள், உன்னை வெறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், உனக்கு தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், உன்னுடைய வயலின் பலனை கெடுக்கிற வெட்டுக்கிளி இருக்கு, பச்சை பூச்சி இருக்கு, அத பச்சை பூச்சி புழு, பச்சை புழு இருக்கு, வெட்டுக்கிளி இருக்கு. இதெல்லாம் உன்னுடைய வயலின் தானியத்தை கெடுத்து அழித்து விடும். காரணம் சத்துருக்கு உன் மேல பொறாம. அல்லேலூயா. நம்ம நல்லா சர்ச்சைக்கு வந்து நல்லா ஆசீர்வாதமா இருந்தா சாத்தானுக்கு பிடிக்குமா? சொல்லுங்களேன். அப்ப அவன் என்ன செய்வான்? எல்லாத்தையும் தூர்த்து போடுவான். இன்னைக்கு அநேகருடைய ஆசீர்வாதம் இப்படி மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. இந்த நாள் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவி சொல்லுகிறார், நீ துறவை தோண்டு, உன்னுடைய பழைய ஜெபத்தை எடு, பழைய உபவாசத்தை எடு, கர்த்தருக்குள் உறுதியா இரு. கர்த்தர் உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் சமாதானம் ஆகும்படி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை நீ தேடி ஓடி வா. ஏன் தெரியுமா? பலி செலுத்துறதுக்கு நீ எங்க தான் வரணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பலி செலுத்த எங்க தான் வரணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் வரணும். ஏன்னா சில வசனங்கள் வாசிங்களேன். சங்கீதம் 11:4 வாசிங்க. சத்தம் சீக்கிரம் வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறார் கர்த்தர்? எங்க இருக்கிறார்? நீ அப்ப எங்க தான் வரணும்? எங்க தான் வரணும்? வீட்டுல உட்கார்ந்துகிட்டா உனக்கு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 18:6. சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்தில், இந்த ஈசாக்குக்கு அமலேக்கினால் வந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதிமா அவர் செவிகள். எங்க இருந்துதான் அவன் சத்தத்தை கேட்பார்? எங்க இருந்துதான் கேட்பார்? ஆலயத்திலிருந்து. அல்லேலூயா. ஆலயத்துக்கு நீ சும்மா வர முடியாது. என்னதான் செலுத்தணும்? நீ வெறுமையா வந்துட்டு வெறுமையா போனா நீ வெறுமையாவே இருப்பா. நான் புல்பிட்ல இருந்தா பேசுறேன். நீ பலி செலுத்தி, நீ திருப்தியா சமைத்து
சமைத்து ஈசாக்கு வயிறு நிரம்ப குடுக்காட்டா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. இதுதான் சத்தியம். போகட்டும். அடுத்தது நீங்க வாசிங்க சங்கீதம் 65:4 வாசிங்க. பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. சத்தம் இல்ல. அல்லேலூயா. அவருடைய வீட்டுல அவர் என்னத்தங்க வச்சிருக்காரு? அந்த லாஸ்ட் லைனை வாசிங்க. அவருடைய வீட்டுல என்னத்தை வச்சிருக்காராம்? கடைசி வார்த்தை, உம்முடைய பரிசுத்த ஆலயமாக உமது வீட்டின் நன்மை. கர்த்தருடைய நன்மை உனக்கு வந்துட்டுனா உன்னை எந்த பொறாமையாவே உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுக்க எவராலையும் முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு வந்துட்டுனா, ஆகவேதான் இவன் சொல்றான், மகனே நீ பலி செலுத்த வேண்டும், நீ ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், வயல்வெளிக்கு நீ செல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 66:13 கூட வாசிங்களா சங்கீதம். நல்லா கவனிங்க. சர்வாங்க தகன பலிகளோட. உண்மைதானா? நீங்க சொல்றது உண்மைதானா? இன்னைக்கு சர்வாங்க தகன பலி நமக்கு இருக்கா? அல்லேலூயா. 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 நீ சர்வாங்க தகன பலியோடு கர்த்தருடைய ஆலயத்துல, உன்னுடைய சோத்திர பலியோடு நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவாயானால் அங்க ஒரு சம்பவம் நடக்கு. என்ன நடக்கு தெரியுமா? சங்கீதம் 122:9 வாசிங்க. நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், ரொம்ப லேட்டெல்லாம் எடுக்க மாட்டேன். அல்லேலூயா. உன் தேவன எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் நன்மை உண்டாக என்ன செய்வாராம்? கர்த்தர் தேடுவார். ஆலயத்துல நமக்கு என்னத்தை அவர் தந்திருக்கிறார்? நன்மைகள். அல்லேலூயா. இந்த நன்மை இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் உன்னிடம் என்ன செய்யும்? தங்கும். அல்லேலூயா. அப்ப வயல் உனக்கு தானியத்தை தர வேண்டுமானால் அவர் சொல்லுகிறார், மகனே நீ வயல்வெளிக்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஏன் வயல்வெளிக்கு செல்ல வேண்டும்? ஏன் நீ பலி செலுத்த வேண்டும்? ஏன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நீதிமொழி 16:7 வாசிங்க. நீதிமொழி 16:7 வாசிங்க. ஒருவனுடைய வழிகள், நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட என்ன செய்வாராம்? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இங்க அம்லேக்கு, இந்த ஈசாக்கு யாரு? அம்லேக்கு தன் தகப்பனுடைய ஆசுரத்தை மண்ணனால நிரப்பி போட்டான். யார் அவன்? எங்களோட இருக்காதனே அவன் மேல பொறாமை கொண்டான். யார் அவன்? சத்துருக்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்துருக்கள் நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஒண்ணு ஆமா, இல்லைன்னா இல்ல. நீங்க கமந்துக்கிட்டு தலையாட்டினா எனக்கு ஒண்ணும் புரியல. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சத்துருக்களை சமாதானமாகும்படி செய். எப்படி செஞ்சார்? நீங்க வாசிங்க. அதே ஆதியாகமம் 25, நீங்க 26 வாசிங்க. ஆதியாகமம் 26:26. ஆதியாகமம் 26, 26, 27. அப்பொழுது ஈசாக்கு, எல்லாம் சத்துருக்கள் வராங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, உன் சத்துருக்கள் சமாதானமாகும்படி செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இங்க சத்துருக்கள் வராங்க. அவங்க எங்க இருந்து வராங்க பாருங்க. அதற்கு அப்பொழுது ஈசாய் அவர்களை நோக்கி, நீங்கள் சத்துருக்களாச்சே, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. அல்லேலூயா. இந்த
பகைவர்கள் வருகிறதுக்கு முன்னாடி, நல்லா கவனிங்க சத்தியத்தை, இந்த பகைவர்கள் வருகிறதுக்கு முன்னாடி ஈசாக் வாழ்க்கையில ஈசாக் என்ன செஞ்சான்? கவனிக்கிறீங்களா பிரசங்கத்தை? இல்ல மறந்துட்டு அப்படியே காத்துல ஒரு காத்துல வாங்கி ஒரு காத்துல விட்டுறீங்களா? இந்த சத்துருக்கள் வருகிறதுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு இந்த ஈசாக்கு என்ன செஞ்சான்? பலி செலுத்தின. கரங்களை தாட்டிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இவன் பலி செலுத்தி கர்த்தரோடு ஒப்புரவாகின பின்புதான் சத்துருக்கள் அங்க வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா இருக்கவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா இருக்கிறீங்களா? உண்மையா? அல்லேலூயா. அப்ப சத்துருக்கள் அங்க வருகிறதுக்கு முன்னாடி ஈசாக் செஞ்ச ஒரு காரியம், அவன் பலி செலுத்தினான். ஈசாக்குக்கு யார் இருந்தா? சத்துருக்கள் இருந்தாங்க. ஆகவே இந்த ஈசாக்கு என்ன செய்யறான்? ஆண்டவரே, இந்த சத்துருக்கள் வருகிறார்களே, என்னை நீர் தான் பார்க்கணும்னு சொல்லி அவன் அதற்கு முன்னாடி அவன் பலி செலுத்தினான். அவன் குட் கேரக்டர். அல்லேலூயா. தன் தகப்பனிட்டு இருந்து அவன் கற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அவங்க, நீங்க 28வது வசனம் வாசிங்களேன். 28. அதற்கு அவர்கள், நல்லா கவனிங்க, நிச்சயமாய் ஏன் இருக்காரு? ஈசாக்கு என்ன செலுத்துறாரு? பலி செலுத்துறார். கர்த்தர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் நம்மளோடு இருந்தா போதும். இந்த உலகத்தையே ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நிச்சயமாகவே கர்த்தர், இதை யார் பார்க்கிறா? சத்துருக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? உங்களை கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உண்மையா நான் சொல்லுவேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க உள்ள வரும்போதே கர்த்தர் உங்களை குறிச்சு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என் பிள்ளைய நான் இப்படி ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளை எனக்கு இப்படி ஊழியம் செய்யணும், என் பிள்ளை எனக்கு அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லணும், என் பிள்ளை இப்படி வரணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு திட்டத்தோட தான் நம்மளை ரட்சிக்கிறார். ஆமாவா இல்லையா? ரட்சிக்கிறார். ஆனா சத்துரு பார்க்கான். அல்லேலூயா. இந்த திட்டம் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி யாருக்கு தெரிஞ்சிருது? சத்துருக்கு தெரிஞ்சு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதுக்கு முன்னாடியே நம்மளை சிதறடிக்க நினைக்கிறான், பாவ சிற்றின்பங்களை கொண்டு கொடுத்து. அல்லேலூயா. ஆனா ஈசாக்கோ அதுக்கு இடம் கொடுக்காம கர்த்தரை உறுதியாய் பிடித்து பலி செலுத்துகிறவராய் இருந்தார். அல்லேலூயா. ஆகவே இப்ப சத்துருக்களால ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க வர்றாங்க, சொல்றாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், ஆகையால் வேண்டும் பண்ணினோம். 29வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் உம்மை தொடாமல் அனுபவிக்காமல் பணிந்து கொள்ள வந்தோம், பண்ணணும். நீர், அந்த வசனத்தை பாருங்க, நீர் கர்த்தரால். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். இவன் சீமானா தான் இருக்கிறார் ஈசாக்கு. ஆபிரகாமுடைய மொத்த சொத்து யாருக்கு தான் போச்சு? ஈசாக் சீமான் தான். ஆனாலும் வயல்வெளியில் போய் துறவை தோண்டினார், பலியை செலுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உனக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்தார். ஆனாலும் நீ வயல்வெளிக்கு வர வேண்டும், பலி செலுத்த வேண்டும். வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேற. ஆமாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நாட்கள் அதிகாலையில இருந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு அவர்கள் சமாதானத்தோட போனார்கள். அப்ப ஒருவனுடைய வழி கர்த்தருக்குள்ள இருந்தா சத்துருக்கள் எப்படி ஆயிருவாங்க? நடந்ததா இவர் வாழ்க்கையில வாக்குத்தத்தம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாங்க, இப்படி வாக்குத்தத்தத்தை பெற்ற, இப்படி வாக்குத்தத்தை கொடுக்கும்போது அதே வாக்குத்தத்தத்துல கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா சொல்லுகிறார்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, நல்லா கவனிங்க, உன்னை அது சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், தாயா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள். இது யார் சொன்ன வார்த்தை? ஈசாக் யாக்கோபுக்கு கொடுக்க வாக்குத்தத்தம்.
அல்லேலூயா. அப்போ நீங்க ஏசா யாக்கோப ஆசீர்வதித்தாரா சபித்தாரா? ஏசா. நல்லா கவனி, ஏன்னா நீங்களாம் நல்ல சத்தியத்துல வளர்றவங்க, பைபிள் உங்களுக்கு நல்லா தெரியணும். அதனால தான் நான் இப்படி கேள்வி கேட்க. அல்லேலூயா. சும்மா ஏதோ வந்தோம், தூசியை தட்டிட்டு வந்தோம், மூடி வச்சோம், போனோம், தூக்கிட்டு வந்தோன்னே நீங்க இருக்க கூடாது. சத்தியத்தை அறியணும், ஒவ்வொரு நாளும் படிக்கணும், வேத வசனத்தை வீட்டுல தியானம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வீட்டுல தியானம் பண்ணணும். பண்ணுனா இப்ப டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது கேக்குதா? ஏசா ஈசாக்கு தான் இந்த வார்த்தை சொல்றாரு, உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்களை நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னது யாரு? ஈசாக் வாக்குத்தத்த வார்த்தை. ஆனா யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சொந்த சகோதரன் தான். யாரு? யாரு? கூட பிறந்த சகோதரன் தான். யாரு? ஏசா. ஏசா இப்போ ஏசா யாக்கோப சபித்தாரா ஆசீர்வதித்தாரா? எப்படி சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என் தகப்பனுடைய நாள் வரும், அப்பொழுது உன்னை நான் என்ன செய்வேன்? கொலை பண்ண வேண்டாம். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. கொலை பண்ணதுக்கு என்ன உபயோகப்படும்? கொலை பண்றதுக்கு என்ன உபயோகப்படும்? பட்டயம். வெரி குட். என்ன உபயோகப்படும்? ஏன்னா தகப்பங்கிட்ட இருந்து ஏசா ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வாங்கி கொண்டான். அல்லேலூயா. என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்கன்னு சொல்றீங்களா? வாங்க, வசனத்தை தான் எடுக்கிறேன். அதே நீங்க ஆதியாகமம் 27:40 வாசிங்க. உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய், அவன் காலம் வரும்போது. இப்ப 2 சாபத்தை இவன் வாங்கி கட்டுறான். இவன் அமைதியா போயிருந்தா கூட இவனுக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்கும், ஏன்னா தகப்பன் சொத்து வந்திருக்கும். ஆனா இவன் அப்பா கிட்ட வந்து மிரட்டுறான், ஏய் எனக்கு ஆசீர்வாதத்தை தரியா இல்லையா? இந்த ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கா? அலட்சியப்படுத்துறான். இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உங்ககிட்ட இருக்கா? ஏற்கனவே நீ தானப்பா மூத்த பையன். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஏசாவை ஈசாக்கு யாக்கோபை விட ஏசாவை மிகவும் அதிகமா நேசித்தாராம். அல்லேலூயா. அதிகமா நேசித்த செல்ல பிள்ளை யாருன்னா ஏசா. அல்லேலூயா. அதிகமா நேசித்த செல்ல பிள்ளை யாரு? யாரு? ஏசா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஏசா அல்லேலூயா தகப்பங்கிட்ட வந்து வாங்கி கட்டுறான். பாருங்க, உன்கிட்ட இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கா, வேற ஆசீர்வாதம் இல்லையா? என் தகப்பனே அழுகுறான், புரள்றான். மனசார தகப்பன் ஆசீர்வதிக்க முடியுமா? சொல்லுங்க, நீங்க தான் பெத்த பிள்ளைங்க, சொல்லுங்க. அவன் புரண்ட உடனே அவன் சொல்றான், பாருங்க, மகனே நீ பட்டயத்தால பிழைப்பாப்பா. பட்டயம் நீ வரும்போது ஒரு பட்டயத்தை நீ நல்ல சத்தியத்தை உங்களுக்கு ஆவியானவர் கொடுத்துட்டு இருக்கார். ஒரு பட்டயத்தை ஒருவன் கையில எடுத்துட்டானா அவனுக்கு நிம்மதி இருக்குமா? நம்பர் 1 சமாதானம் இருக்குமா? அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா? நான் சொன்ன தலையை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. நாமா ஒண்ணு இல்ல. அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். இங்க யாரும் உங்களை திட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க அப்பதான் பிரசங்க கேக்குறீங்கன்னு எனக்கு உற்சாகம் வரும், சந்தோஷம் வரும். அல்லேலூயா. பட்டயத்தை ஒருவன் கையில எடுத்துட்டு யுத்தத்துக்கு போனா பட்டயத்தை எங்க எடுத்துட்டு போவாங்க? யுத்தத்துக்கு எடுத்துட்டு போனால் அந்த இடத்துல சமாதானம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? ஆசீர்வாதம் இருக்குமா? அதத்தானே இவன் வாங்கிக்கிட்டான் அப்பாட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. ஆசீர்வாதம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அந்த சமாதான சந்தோஷம் இருக்கவே அது கர்த்தர்ட்ட மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, நான் ஒரு நடந்த சாட்சியை தான் சொல்றேன். ஒரு நாள் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு அம்மா இங்கேருந்து இங்கே வர நிறைய நகையை போட்டுக்கிட்டு, இங்கேருந்து இங்கே வர நகையை போட்டுக்கிட்டு, நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், நகையை போட்டுக்கிட்டு வந்து பெரிய அவங்க 1 லட்சம் ரூபா பட்டு புடவை கட்டிப்பாங்க, கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனில். நானோ
ஒரு பழைய ஒரு சாரியை கட்டிக்கணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருப்பேன் இல்லையா? அப்படி ஒரு ஏழ்மையின் குழம்பா நாங்களும் அந்த மீட்டிங் போயிருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ இந்த அம்மா சமாதானம் இல்லாம இருக்காங்க, இவங்க கிட்ட போய் நீ போய் சொல்றியா அப்படின்னு கேட்டாரு. என்ன பார்த்தா ஒரு ஏழை, நம்ம அவங்க கிட்ட போக முடியும். அவங்க கிட்ட எவ்வளவு பேர் நிப்பாங்க கூட. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுல அப்படி வந்திருக்கவங்ககிட்ட ஆட்கள் நிப்பாங்களா? நம்ம கிட்ட ஆட்கள் நிப்பாங்களா? நம்ம நிலைமை எப்படி இருக்கு, அவங்க நிலைமை எப்படி இருக்கு? சொல்லுங்க. உண்மையதான், ஓப்பனா பேசுவோம். இதுல என்ன ஒளிப்பு மறைப்பு? உள்ளதை உள்ளபடி, இல்லாததை இல்லாதபடி சொல்லுவோம். நம்மளை மதிக்கணும், பேசணும், நம்ம அப்படி ஒன்றும் மாத்தி பேச வேண்டாம். அல்லேலூயா. நான் இருக்கிறவனாகவே நான் வருகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இதுதான் என் கோலம். அல்லேலூயா. அப்போ நான் பயந்து 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 நிக்கிறேன். அவங்க கிட்ட பெரிய பெரிய அந்த வீட்டு சொந்தக்காரங்க எல்லாம், அக்கம் பக்கங்களை எல்லாம் போய் அவங்க கிட்ட நின்று கை கொடுக்காங்க, பேசுறாங்க, எடுக்கிறாங்க. இவங்க கிட்ட போய் நான் எப்படி ஆண்டவரே பேச முடியும்? ஆனாலும் சொல்லிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு அப்படி சொன்னனால ரொம்ப பயந்து பயந்து அவங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு அவங்கள பார்க்க பயம். ஆனா அவங்க உள்ளலாம் அவங்களோட முகம்லாம் என் இருதயத்துல பதிஞ்சிட்டு, பக்கத்துல தான் இருக்கிறேன். அவ்வளோ அந்த ஃபங்க்ஷன்ல அப்படி இருந்தது. ஒரு வாரம் கரெக்டா 8 நாள் கூட ஆகல. புருஷன்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன், எனக்கு இது வேணும் ஏதோ கேட்டதுக்கு அவங்க சொல்லிருக்காங்க எல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா அவர் வந்து சினிஃபெட்ல உள்ளவர், பயங்கர சினிமா டைரக்டர். ஆகவே அவங்ககிட்ட எல்லாம் இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்ல விஷத்தை எல்லாம் மருந்தெல்லாம் குடிச்சிட்டு சாக போற நேரத்துல புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க, நான் விஷம் குடிச்சிட்டேன், மருந்து குடிச்சிட்டேன், வந்து பாருங்க. புருஷன் வரதுக்குள்ள உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கு. உயிர் போச்சு ஒரே வாரத்துக்குள்ள. பணம், நகை. அல்லேலூயா. என்னைக்கு நம்ம நினைக்கிறோம், சே இந்த பணம் இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாமே. ஏழைங்க நினைப்பாங்க, இந்த பணம் இருந்தா, இந்த பணத்தினால தானே நம்ம வேதனை போடுறோம், இது இல்லாம தானே நம்ம கஷ்டப்படுறோம். இல்ல தேவ பிள்ளையே, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதுல அவர் வேதனை இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் அவ்வளவு பயங்கரமானது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் தெரியாததெல்லாம் சொல்லலை, நான் நடந்த சமயம் கண்ணால பார்த்தவங்கள தான் சொன்னேன். அந்த நியூஸையும் கேள்விப்பட்டு. அல்லேலூயா. தெரிஞ்சவங்கள தான் நான் சொன்னேன். அல்லேலூயா. இந்த ஏசா பட்டயத்தை எடுக்கிறான். சொத்து சுகம் இருக்கு, தகப்ப ஆசீர்வாதம் இருக்கு, அவனுக்கு நிம்மதி இருக்குமா? பட்டயம் இருந்தா நிம்மதி இருக்குமா? அழிவு. பட்டயத்தை எடுத்தாங்க, நடக்கிறது என்ன? அழிவு, வேதனை. ஏசா எங்கேயாவது பலி செலுத்தினானா? இல்ல. அல்லேலூயா. ஆனா ஏசாவை குறிச்சு நீங்க வாசிக்கணும்னா வீட்டுல போய் அந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிங்க, எழுதி வச்சுக்காங்க. ஒபதியா ஒரு 5வது அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். ஒபதியா 5வது அதிகாரம். ஹலோ, என்ன பைபிள் படிச்சு தெரிஞ்சிருக்கீங்க தெரியுமா நீங்களா? ஒபதியால எத்தனை அதிகாரம் தான் உண்டு? நீங்க உடனே சொல்லியிருக்க வேண்டாமா சிஸ்டர், ஒபதியால ஒரே அதிகாரம் தான் இருக்கு, நீங்க ஏன் தப்பா பேசுறீங்க? கேட்டிருக்கணும்ல. கேட்டீங்களா? அப்போ நீங்க நல்லா உஷாரா இன்னும் பைபிள் படிங்க. முதல்ல மனப்பாடம் பண்ணுங்க. எந்த அதிகாரத்துல எத்தனை ஆகமங்கள் இருக்கு, எத்தனை வசனம் இருக்கு, எத்தனை இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காங்க. அதை தியானம் பண்ணுங்க. கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ண 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 நீ பாக்கியவனாய் மாறுவா. ஒபதியால ஒரே அதிகாரம் தான் இருக்கு. அல்லேலூயா. வீட்டுல போய் நீங்க படிச்சு பாத்துக்காங்க. அந்த அதிகாரத்தை நான் இப்ப சொல்ல வரல. ஏன்னா இந்த ஏசா சபிக்கப்பட்டவன் எப்படிப்பட்டவன்றது குறிச்சு அங்க தெளிவாவே உங்களுக்கு இருக்கு. நான் இப்ப அதை எடுக்க விரும்பல. அல்லேலூயா. எபிரேயர் 12:6, எபிரேயர் 12:17 இந்த வசனத்தெல்லாம் நீங்க வீட்டுல போய் நீங்க என்ன செஞ்சுக்காங்க, வாசித்துக்காங்க. அல்லேலூயா. இப்ப நான் வர அந்த பட்டயம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் கடந்து செல்லுகிறேன். பாருங்க, இவர் ஏசா ஏசா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினாரு? நுகத்தடி. சகோதரனுடைய நுகத்தடினாலே அது ஒரு சாபம். அல்லேலூயா. நுகத்தடி அவனுடைய பாடு. அப்ப நுகத்தடி ஒரு சாபம் தான். இது எங்க இருந்து வருது? முன்னோர்கள்ட்ட இருந்து வருது. ஈசாக்கு ஏசாக்கு ஈசாக்கு யார் தான்? முன்னோர்கள், தகப்பனுடைய இருந்து வருது. பட்டயம் சொல்லுங்க, பட்டயம் வேதனை தான். பட்டயம் பட்டயம் வேதனை தான். இத தான் பெத்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இது ஆசீர்வாதமா? ஆசீர்வாதமா? இப்ப இந்த பட்டயம் எப்படி பட்டதுன்னு கொஞ்சம் நீங்க 1-2 வசனம் வாசிங்க. தவறு செஞ்சவங்க வாழ்க்கையில தான் இந்த பட்டயம் வருது. தாவீது தவறு செஞ்சான். தாவீது என்ன செஞ்சான்?
தவறு செஞ்ச உடனே கர்த்தர் சொல்லுகிறார், உன் பட்டயம் உன் வீட்டை விட்டு என்றைக்கு விலகாதுடா அப்படின்ட்டார். அல்லேலூயா. தாவீது கதறினான். இன்னும் கூட நீங்க சில வசனங்கள் வாசிங்களா, 1 நாளாகுமோ, எல்லாம் வேதத்தை எடுங்க, அந்த அதிகாரத்தை கூட நீங்க படிங்க வீட்டில் போய். 1 நாளாகுமோ 21ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? 21 நான் சீக்கிரமா நான் முடிக்கிறேன். 21 சோத்ரா அல்லேலூயா. 21 27 வாசிங்க. தேவ தூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே போட வேண்டும் என்று. அல்லேலூயா. தாவீது, நான் வேகமா சொல்றேன், நீங்க முந்தின வசனத்தெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் கதறுகிறான், நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த பிள்ளைகள் என்ன செஞ்சது, ஏன் ஆண்டவரே இந்த பாடுகள், ஏன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் அங்க கதறுகிறான். ஆண்டவரை பார்த்து கதறுகிறான். அப்ப கதறும்போது அவன் அங்க பலி செலுத்துறான். இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, நான் தானே நீங்க 17வது வசனம் வாசிங்களேன். 17 16ல கூட நீங்க தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கு நடுவே, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய தூதன் ஹலோ என்னத்தை கையில வச்சிருக்கான், உருவின பட்டயத்தோட கண்டான். தாவீதும் மூப்பர்களும் ரெட்டு போர்த்து கொண்டு விழுந்தார்கள். தாவீது தேவன்ட்ட விழுந்துட்டான். அதுதான் அங்க பெரிய விஷயம். தேவன்ட்ட விழுந்து தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன், நான் அல்லவா, நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பு, தன்னுடைய பாவங்களை அவன் பொல்லாப்பு செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது, என் தேவனாகிய கர்த்தாவே, பாதிக்கும்படி உம்முடைய கரம் ஜனத்துக்கு விரோதமாய். பட்டயம் வந்தாலே அங்க என்ன நடக்குது, விரோதம் வந்த. அவன் தன்னை கொடுத்து புலம்புறான். ஏன் தெரியுமா, ஒரே நேரத்துல 13வது வசனம் சொல்லுது, அவங்க எத்தனை பேர் விழுந்தாங்களாம். 14 வாசிங்க. 14 ஆகையால் கர்த்தர் கொள்ளை நோய் வர பண்ணினதுனாலே எத்தனை ஆயிரம் பேருமா, கேட்கவே வேதனையா இருக்கு. ஏன், தேவதூதன் கையில எண்ணத்தை வச்சிருக்கான், உருவின பட்டயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. நம் ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் வைராக்கியம் உள்ள தேவன். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அவர் வைராக்கியம் உள்ள தேவன். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வாக்கு மாறாத வல்ல தேவன் நம் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 70,000 பேர் ஒரு பாவம் செஞ்ச. தாவீது யாருதான், பிரியமான குமாரன் தான். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலோ கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வாயானால் அவர் உன்னை தப்ப விடவே மாட்டார். உறுதியா சொல்லுகிறேன். அல்லேலூயா. மனுஷர் பார்வைக்கு இன்னைக்கு நம்ம அற்பமா இருக்கலாம், பரவாயில்ல, தேவன் ஒருவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கதர்னது மட்டும் இல்ல, நீங்க 18வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது 18 அதுதான் வாசிங்க. அவன் என்ன செஞ்சிட்டான், வேகமா போற, பலிபீடத்தை உண்டாக்கிட்டான். அல்லேலூயா. பலிபீடத்தை உண்டாக்குனதுனால பாருங்க, போதுமா. அவன் 26 27க்கு வாங்க. 26 27 அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலி நம்பர் 1, நம்பர் 2 சமாதான பலி அங்க செலுத்தினது மட்டும் இல்ல, நம்பர் 3
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. இன்னைக்கு சில கஷ்டங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, ஒரு சபையில தான் வரட்டுமே, இல்ல உங்களுக்குள்ளதான் வரட்டுமே, கர்த்தர் யார், இவர் என்ன ஊழியக்காரன் சொல்லாத. பட்டயம் வீட்டை விட்டு நீங்காது. அல்லேலூயா. விழுந்துரு, கர்த்தர்ட்ட விழுந்துரு. விழுந்து, நான் பாவம் செய்கிறேன் ஆண்டவரே, என் ஊழியனுக்கு விரோதமாய் நான் பேசின ஆண்டவரே, ஆண்டவரே என் சபைக்கு விரோதமா நான் பேசின ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சேன். விழுந்து நீ சமாதான பலி அங்க கையில எடு. அல்லேலூயா. பலியை செலுத்தும் போது கர்த்தர் மனம் இறங்கி அடுத்த வார்த்தை அவர் சொல்றார் 27, தேவ தூதன் தன்னுடைய பட்டயத்திலே உரையிலே போட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா, உற்சாகமாய் உற்சாகமாய். சாப பாவம், முன்னோர்களுடைய சாபம், எல்லா பட்டயமும் கர்த்தருடைய ஆலயத்துல நீ பலி செலுத்தும் போது அது போய் விடுகிறது. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார், தூதனை பார்த்து சொல்லுவார், பட்டயத்தை உரையிலே போடு. அல்லேலூயா. போட்டதுனாலதான் இவனுக்கு சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது, நிறைவான ஆசீர்வாதம். அங்க கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு அவன் வந்தான். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, அவன் எப்படி இருந்தானா, நீங்க 30வது வசனம் வாசிங்களேன். பட்டயத்தை பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்தது? கர்த்தருடைய தூதனின் பட்டயத்துக்கு என்ன செஞ்சுட்டான்? பயந்துட்டு தேவ சந்நிதிக்கு ஓடணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பயம் விசுவாசிகளுக்கு இல்லாததினால்தான் துணிகரமாய் பேசுகிறார்கள், சாபத்தை வாங்கி கட்டுகிறார்கள். அல்லேலூயா. பேசவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பட்டயம் வீட்டை விட்டு என்று நீங்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் கட்டளையிட்டார், பட்டயத்தை உரையில போடு சொன்னாரா இல்லையா? சமாதான சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நான் சீக்கிரமா முடிக்கிறேன். இதை அறிந்த யாக்கோபு, ஈசாக்கு என்ன செஞ்சான்? சத்துரு வரும் முன்னாடி இவன் போய் என்ன செஞ்சிட்டான்? பலி செலுத்தி தப்பிச்சிட்டான். இப்போ இந்த ஆசீர்வாத ஒட்டுமொத்த வாக்குத்தத்தமும் யார் மேல இருக்கு? யார் மேல இருக்கு? யாக்கோபு மேல இருக்குது. யாக்கோபுக்கு சத்துரு யார் தான்? வீட்டாரே. அல்லேலூயா. வெளியில வீட்டாரே சபிக்கிற இருக்கிறானே. இப்போ இதுக்கு யாக்கோபு பயப்படுறாரு. பயந்து அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? நேரா ஒரு வசனம் வாசிங்களா, ஆதியாகமம் 32:24 வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். ஆதியாகமம் 32 எல்லாம் எடுத்துக்காங்க, வேத வசனம் தியானம் பண்ணுங்க, இது உங்களுக்கு ஜீவன். யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன், அதாவது ஒரு தேவ தூதன் புருஷன் போராடி கண்டு தொட்டார். போராடுகையில் அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை நிறுத்தி நான் கீழே வாசிக்கிறேன். இப்ப இங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. யாக்கோபு கர்த்தர்ட்ட போராடுகிறாரு. ஆண்டவரே, என் சகோதரனுக்கு நான் பயந்து இருக்கிறேனே, ஆலயத்துல தானப்பா எனக்கு விடுதலை. ஹலோ, பயங்கரமான சத்தியம் இது, கவனிங்க. நான் உங்ககிட்ட உனக்கு சொல்றேன், நம்மளுடைய ஜென்ம சாப பாவங்களெல்லாம் நம்மளை விட்டு விலகணும்னா ஒரு கரையம் ஒன்று கர்த்தர் வச்சிருக்காது, அதை நம்ம செலுத்தணும். அல்லேலூயா. அது என்ன கரையம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ஏசுநாதர்கிட்ட குருடன் வாரான். ஏசுநாதர்கிட்ட யார் வாரா? 2 கண்ணும் தெரியாத குருடன் வாரான். ஆமாவா? வாரான். வந்துட்டு, ஆண்டவரே நான் பார்வை அடையணும் ஆண்டவரே அப்படின்னு வாரான். ஆனா ஏசுநாதர் சொன்னார், ஒரே வார்த்தையில குஷ்டரோகி சொஸ்தமாச்சுது. குருடன் பார்வையிடம் தான், செத்தவனை உயிரோட எழுப்புனாரு. ஒரே வார்த்தையில செஞ்சாரா செய்யலையா? சொல்லுங்க. செஞ்சார். இப்ப இந்த குருடன் 2 கண்ணும் தெரியாது, 2 கண்ணுமே தெரியாது. வாரம் வந்த உடனே, ஆண்டவரே நான் பார்வை அடையணும் ஆண்டவரேன்னு கேட்கிறான். ஒரே வார்த்தையில நீ பார்வை அடைவாயாக போன்னு சொன்னா பார்வை அடைஞ்சிருப்பானா? அடைஞ்சிருக்க மாட்டானா? சொல்லுங்க. அடைஞ்சிருப்பான்ல. நல்ல சத்தியம், கருகலான வார்த்தை கேளுங்க. பார்வை அடைஞ்சிருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா? மண்ணுல காரி துப்புறாரு, பூன்னு துப்புறாரு.
அந்த மண்ணை குழப்பி அவர் 2 கண்ணுலையும் பூசுறார். நம்ம ஏத்துப்போமா? நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க, இந்த காரியத்தை இங்க இருக்க ஊழியக்கார செஞ்சா நீங்க ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க. பைபிள்ல இருந்து தானே கேட்கிறேன். ஏத்துப்போமா? ஏத்துக்க மனசு இருக்கா? இல்ல. ஆனா ஆண்டவர் அதோட விடல, காரி துப்பி சேத்த பூசினதோட விடல, சிலோவாம் குளத்துல போய் கழுவு. இவனுக்கே கண்ணு தெரியாது, இவன் எங்க போய் கழுவ? எப்படி போவான்? இதுதான் கிரயம். புரிஞ்சுதா? கிரையனா உங்ககிட்ட இருக்க பணம் வெள்ளி பொண்ணு அல்ல, இதுதான் கிரயம். ஏன்னா சில நேரம் நம்ம குடும்ப சாபங்கள் கர்த்தருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி இருக்கும். அப்போ அவர் ஆசீர்வதிக்க முடியாதபடி சில தடைகள் வந்து முன்ன நிற்கும். அப்ப ஆண்டவர் அதுக்கு சில பரிகாரங்களை அவர் செய்கிறார், இப்படி செய்கிறார். ஆனா அவனே குருட. இப்ப பக்கத்துல ஒரு ரட்சிக்கப்படாதவன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன சொல்லுவான்? போதகரே, அவனே குருட, அவனுக்கு நீங்க இந்த கேள்வி செஞ்சுட்டு இன்னும் போய் இவ்வளவு தூரத்துல இருக்க குளத்துல கழுவுன்றீங்களே, மண்டையில ஏதாவது இருக்கா? கேட்பானா கேட்க மாட்டானா? சொல்லுங்க, தலையாட்டாதீங்க. கேட்பானா? இப்படிப்பட்ட சில காரியம் நம்ம வாழ்க்கையில சில நேரம் நடக்கும். நடந்தா அந்த துக்கத்துல மௌனமா இருந்து சந்தோஷமா கர்த்தர் செய்த ஏற்றுக்கொண்டா உன்னுடைய பரம்பரை சாபம் எல்லாம் நீங்கி உன் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன்மேல் பொழிவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. சாபம் அனைத்து விலகும், ஆசீர்வாதம் வந்து குமிந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவன் கழுவ கஷ்டப்பட்டான் தான், அவன் நடந்து போக கஷ்டப்பட்டான் தான். அந்த மண்ணு கண்ணுக்குள்ள எல்லா இடத்துலயும் போயிருக்கும். கழுவ எவ்வளவு கஷ்டம். அவன் வேதனை ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டான் தான். ஆனா வாழ்நாள் முழுவதும் பார்வை உள்ளவனாய், அவன் சந்தோஷம் உள்ளவனாய், சாபம் இல்லாதவனாய், ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் அவன் வாழ்ந்து எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பான். இதுக்கு தாங்க சபை. ஆமாவா? பாஸ்டர் சொல்றது என்ன சுருக்கு சுருக்குன்னு குத்துது. அன்னைக்கு குத்துச்சு. சீசர்கள் பேசும்போது சுருக்கு சுருக்குன்னு குத்துச்சு. சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும் ரட்சிக்கப்படன்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு, ஏயா எனக்கு உன் சபை விட்டு எனக்கு வேற சபை இல்லையா? போ, நீ குருடனாவே இருந்துக்கோ வாவிக்குரிய ஜீவியத்துல. அல்லேலூயா. இது கரையம். அல்லேலூயா. பாருங்க, இந்த சத்தியத்தை இவன் கரையம் செலுத்துறா. ஏன் தெரியுமா? இந்த யாக்கோபே நொந்து வெந்து பயந்து ஆசீர்வாதத்தை பெற்றவன். நல்லா கவனிக்கணும், அங்க ஒரு சத்தியம் இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதாவது வாக்குத்தத்தத்தை பெற்றவன். என்னத்தை பெற்றவன்? வாக்குத்தத்த ஆசீர்வாதம் அவன் தலைமையில இருக்கு. அப்படி இருந்தும் இவன் ஆண்டவற்றை போராடும் போது தேவ தூதன் அவனை தொட்டு அவன் காலை நொண்டி ஆக்கிட்டான். நானே பயந்து நல்ல காலோட வந்தேன், இங்க வந்தா நொண்டி காலம் ஆகி போச்சுது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நொண்டி கால் தான், உண்மைதான். ஒரு கால் இல்லாதவனா நீ பரலோகம் போயிடலாம், ஒரு கண்ணு இல்லாதவனா நீ பரலோகம் போயிடலாம், நித்திய நித்திய அக்கினிக்கு நீ போகிறதுக்கு நீ தப்பிக்கப்பட்டுடலாம். அல்லேலூயா. ஆனா இவன் அப்படி இருந்தோம் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை பெற்றவனா இருந்தோம், அடுத்த வசனம் அவன் போராடுகிறான். பாருங்க, என்ன காலை நொண்டி ஆகிட்டேன்னு திட்டல. திரும்ப வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்றார். இப்பதான் அந்த சாபம் மாறுது. சாபம் ஆசீர்வாதமா மாற்றுறது எதுதான்? தேவனுடைய சபை. சொன்னா நீங்க எல்லாம் மறந்துருங்க, ஏன்னா உங்க சிந்தனை இங்க இல்ல. அப்படியா? உங்களை நான் திட்டல, நீங்க நல்ல பிள்ளைங்க, நல்ல சத்தியத்தை கேட்கிறவங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எனக்கு தெரியும் எங்க பிள்ளைங்களை குறிச்சு எப்படி சத்தியத்துல இருக்காங்க, எப்படிப்பட்ட பிள்ளைங்கன்னு தெரியும். அல்லேலூயா. இப்போ போராடுற, ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும். ஆனா அவர் ஆசீர்வதிக்கல. ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாபம் உன்னோட இருந்தா நான் உன்னை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. வாக்குத்தத்தம் பெற்றவன் தான்ப்பா, நீ ரட்சிக்கப்பட்டவன் தான்ப்பா, நீ வெள்ளை பேண்ட் ஷர்ட் போடுறவன் தான்ப்பா, நீ கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறவன் தான்ப்பா.
ஆனாலும் உன்னுடைய முன்னோருடைய சாபங்கள் இருக்கு, என்னால் ஆசீர்வதிக்க முடியல. ஒரு காரியம் செய். என்ன காரியம் செய் தெரியுமா? 29வது வசனம் வாசிங்க. முதல்ல 28, அதாவது அவர் சொல்றாரு 27வது வசனத்துல 26ல சொல்றான். 26ல இருந்தே வாசிங்க. நான் போகட்டும் என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்ப கேக்குறாரு, தேவனுக்கு நம்ம பேர் தெரியுமா தெரியாதா? இப்ப இவன் அங்க கரையம் செலுத்தணும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஏன்னா ஆசீர்வாதம் நித்திய நித்தியமானது. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நித்திய நித்தியமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இவன் கரையை செலுத்தணும். வாக்குத்தத்தம் இருக்கு, பெற்றவன் தான். என்ன கரையம் தெரியுமா செலுத்தினா? அல்லேலூயா. என்ன கரையம் செலுத்தினா? அவனுடைய கால் நொண்டியானது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, திரும்பவும் போராடுறான். ஆசீர்வாதத்தை அவளை விடமாட்டேன்ட்டு அடுத்தது அவர் கேட்காரு, உன் பேர்? உன் பேர் கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், எப்பா சாபக்கேடே உன் பேர்ல தான் இருக்கு. அல்லேலூயா. யாக்கோபுனா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தன் ஏமாத்துக்காரன தேவன் ஆசீர்வதிப்பாரா? நீங்க தலையை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆசீர்வதிப்பாரா? எத்தன் ஏமாத்துக்காரன தேவன் ஆசீர்வதிப்பாரா? இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை பெற்ற அநேக விசுவாசி இப்படிதான் இருக்காங்க, யாக்கோபா தான் இருக்காங்க. அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தற்ற உண்மை இல்லை, அதனால ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. சொல்றான், உன் பேர் இந்த சொல்லுவாங்களா, உன் பேர் எப்படி அப்படியே நீ இருக்காடா அப்படிம்பாங்க. இல்ல, உன் பேர் இனி எப்படி மாத்தப்படும்? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இஸ்ரவேல் என்ற படும் தேவன். இப்ப 2 ஆசீர்வாதம் அங்க வருது பாருங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன்னா, தகப்பனும் ஆசீர்வாதம் வேணும், வானத்துல இருந்து ஆசீர்வாதம். 2 தேவனோடும் போராட்டம் எத்தனை இடத்துல இருக்கு நமக்கு? வாக்குத்தத்தம் பெற்றவங்க தான் நம்ம. ஆனாலும் எத்தனை இடத்துல போராடணும்? தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவனே எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவார். கரங்களை தட்டுவோமா? இன்னைக்கு நீங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெய வீரர்களாய், ஜெய வீராங்கனைகளாய் ஜெயத்தை எடுக்க வேண்டும். போராடி நீ போராடி நீ தோற்றான்னு சொன்னாரா? போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி, அப்பொழுது நீ என் நாமத்தை கேட்பான்னு சொல்லி அங்கே கர்த்தரையே மேற்கொள்றான். எப்படி மேற்கொள்ள? நீ உன் பேரை சொல்லு. எனக்கு சொல்லுவாரா? சர்வ வல்லவர் தன்னை வெளிப்படுத்துவாரா? எல்லாருக்கும் வெளிப்படுவாரா? வெளிப்படுவாரா எல்லாருக்கும்? அவர் வெளிப்பட. ஆகவே நீ மேற்கொண்டாப்பா, நீ ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அங்கே அவனை ஆசீர்வதித்தார். 29வது வசனம். அது மாத்திரமல்ல, அவன் கடந்து சென்றான், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். இன்னும் வரைக்கும் அந்த யாக்கோபு இஸ்ரவேல் இஸ்ரவேல் நீ சந்ததி சந்ததி சந்ததியா. இது எப்போ ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட இஸ்ரவேலை இன்னைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்கிறோமே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இஸ்ரவேல்னு பெரிய நாடே இருக்கு, அந்த நாட்டுக்கிட்ட இன்னைக்கு யாராவது மோத முடியுதா? எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்தது ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். நித்திய நித்தியமான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளதான் கர்த்தர் இந்த தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாதான் உன்னால வர முடியும் நித்திய ராஜ்யத்துக்கு. அல்லேலூயா. எங்க போனா இவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? வயல்வெளிக்கு போனா தான் தானியம். சொல்லுங்க, வயல்வெளிக்கு போகாம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டா நிறைய தானியம் வீட்டுக்கு வருமா வராதா? பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. மனோகர் பிரதர் சொல்லுங்க, நான் விதைக்க மாட்டேன் அறுக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே இருந்துக்குவேனா வயல்ல இருந்து தானியம் வருமா? அவரும் தலையதான் ஆட்டுறாரு, வராது. அல்லேலூயா. அப்போ ஆலயத்துல வந்து நம்ம கர்த்தரை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வானத்தின் ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம். ஏன்னா அதுலதான் வேதனை இருக்காது. நான் சொன்னேன், எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க உலகத்து, நம்மளோட எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, அவங்களுக்கு அங்க நிம்மதி இல்லை.
அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு தேவை, அதுல வேதனை இருக்காது. தகப்பன் தாயுடைய பூலோக ஆசீர்வாதமும் நமக்கு தேவை. ரெண்டையும் பெற்று ஜெயம் எடுத்தவர்களாய் உன்னத சீயோன்ல மகிமையில தேவனோடு காணப்பட உங்களை எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையுள்ள சபையாய் உங்களை அவர் நிறுத்தி இருக்கிறார். ஆகவே சபை வேண்டும், சபையை விட்டு விடாதீர்கள் என்று பவுல் எழுதுகிறார்.